தொழிலாளர்கள் அது இல்லாம ரொம்ப சிரம நிலை இருக்குங்க. இந்த இடையில 24/12/24 அன்று ஒரு பெரிய போராட்டங்கள் எல்லாம் நடத்தணும். அந்த போராட்டத்துக்கு தொழிலதிபரும் சமூக சேவகருமான திரு ஜோஸ் மார்ட்டின் கலந்து கொண்டு தொழிலாளருடைய போராட்டத்தை வாழ்த்தி அவங்களுக்கு ஒரு நலத்திட்டங்கள்லாம் அறிவிச்சு கொடுத்து இந்த மில்லை திறக்க நான் தயாரா உள்ளேன்னு சொன்னார். அரசாங்கத்தால் தான் இந்த மில்லை நடத்த முடியல. அப்படி இருக்கும்போது ஒரு தனியாரான ஒரு சமூக சேவரான மார்ட்டின் அவர் இந்த மில்லை நடத்துறாருனாக்கா அதுக்கு அரசாங்கம் ஒத்துழைத்து இந்த மில்லை நடத்துவதற்கு உதவி செய்யணும்னு கேட்டுக்கிறோம். ஏன்னாக்கா இது வேலை வாய்ப்பு உருவாக்கும் நிறுவனம். குறைஞ்சபட்சம் ஒரு 3 மில்லியன் சேர்த்து பண்ணா ஒரு 10,000 பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கலாம். அந்த நிலையில இந்த மாநிலத்துல ஒரு 10,000 இளைஞர்கள் புதுசா வேலை வாய்ப்பை பெறுவார்கள். அந்த அடிப்படையில அவருடைய முயற்சிக்கு தொழிலாளருடைய இளைஞருடைய கனவுகளுக்கும் தொழிலாளருடைய வறுமையும் போக்குறவர்களுக்கு அரசாங்கம் அந்த தனியார் துறையிடம் இந்த மில்லை ஒப்படைச்சு இந்த மில்லை இயக்குவதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த தொழிலாளர் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். அனைத்து யூனிட்டையும் அவர் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கல. ஃபர்ஸ்ட் சி யூனிட் ஆரம்பிக்கிறதுன்னு ஒரு ஐடியா வச்சு அதுக்கான வேலைகள் செஞ்சிருக்கிறார். சொன்னது மட்டும் இல்லாம அவர் மில்லெல்லாம் அவர் மில்லு நடத்த அனுபவம் இல்லாதவன்னு சொல்ல முடியாது. அவருக்கு 9-10 மில்லு இருக்குது, இதே பஞ்சாலைகள் இருக்குது. அந்த அடிப்படையில அங்க தொழில்நுட்ப அதிகாரி சி யூனிட்டை பார்வையிட்டாங்க. பார்த்துட்டு இதை நடத்தலாம், ஃபர்ஸ்ட் ஒரு பகுதி ஆரம்பிக்கும். அதை ஆரம்பிச்சு படிப்படியா எல்லாரையும் கொண்டு வரும். அதுக்கு அந்த அரசாங்கம் மனசு வச்சாக்க அந்த இடத்த ஆரம்பிக்கிறதுக்கான அனுமதி கொடுக்கலாம், அவரால் முடியும். ஏன்னா அதுக்கான நிதி அவரு தட்டி வச்சிருக்கிறாரு, அதுக்கான ஆலோசனை நடத்திட்டாரு. இது சம்பந்தமா நாங்க கவர்னரை சந்திச்சிட்டோம். கவர்னர் அவர் ஃபர்ஸ்ட் நீங்க சொன்ன கருத்தை சொன்னார் தான். ஆனா நாங்க தெளிவுபடுத்தினதுக்கு அப்புறம் அவர் என்ன சொன்னாரு, ஓப்பன் டெண்டர் விடுறேன், அதுல அவரு கலந்துக்க சொல்லுங்க, அதுக்கு முன்னாடி என்ன சந்திச்சு ஒரு மனு கொடுக்க சொல்லுங்க, அதுக்கான வேலைகளை நாங்க செய்யறேன்னு கவர்னர் ஒரு உத்தரவாதம் கொடுத்துருக்காரு. நீங்க சொன்ன கருத்தை சொன்னார். ஆனா அதை அரசு செய்ய முடியாது இல்லையா, அரசு சட்டத்திட்டம் இல்லையா. அப்ப அவரும் சரி முறைப்படி என்ன செய்ய முறைப்படி சொல்றேன், எதை இயக்கலான்னு பாக்குறாரு. அவங்களுடைய தனிப்பட்ட தொழில்நுட்ப குழு கொண்டு பார்வையிடுறாங்க. பார்வையிடும் போது சீரோட்டு பகுதி ஓடக்கூடிய நிலையில் இருக்குது. இது சம்பந்தமா கவர்னர்கிட்ட போய் சந்திக்கிறாரு. சந்திச்சு சீரோட்டு ஓட்டுற வாய்ப்பு இருக்கு சொல்லும் போது அவரா சொல்றாங்க, ஆளுநர் சொல்றாரு, இதை சட்ட பிரகாரம் தான் உங்களுக்கு கொடுக்க முடியும், அதனால ஓப்பன் டெண்டர் நான் கொடுக்குறேன், அதுல நீங்க எடுத்து நடத்துங்க அப்படின்றாரு. சட்டப்பிரகாரம் போறாங்க. அதுதான் நான் கேக்குறேன். குறிப்பிட்டு கொடுத்துறீங்க தனியார் பங்களிப்பு ஏன் குறிப்பிட்டு அவர் முன் வந்து சொல்றாரு. பாருங்க, இந்த மில்லுடைய மேல அக்கறை யாருக்குமே கிடையாது. மக்களை தவிர்த்துட்டு
மீதி யாருக்கும் கிடையாது. அவர் முன்னுவரார். அப்ப அவர் தான் நாம குறிப்பிட்டு சொல்ல முடியும். வேற ஒருத்தர் அப்ப ஓப்பன் டெண்டர் வரும்போது இதை நடத்தணும்னு என்ன பண்றவங்க அதை எடுத்துட்டு போட்டோம். அதை நாங்க காட்ட மாட்டோம் போறது இல்லையா, வேற யாராவது எல்லாரும் கொடுத்துட்டு போட்டோம். சொல்ல நீங்க அவர் குறிப்பிட்ட இல்ல சார், அவர் என்ன செஞ்சுக்கிறாரு? அவர் வந்து ஒரு வாக்குறுதி கொடுத்ததால அவரை நான் ஃபாலோ வேறு நபர் வந்தாலும் Follow பண்ணும். ஏன்னா அவரு இல்ல இன்னொரு விஷயம் கவனிக்கிறீங்க. ஒரு விஷயம் நீங்க கவனிக்கிறீங்க சார். இதுல சார்லஸ் மார்டின் ஒரு சாதாரண ஆளு, மிகப்பெரிய தொழிலதிபர், டெக்ஸ்டைல பெரிய அளவு. எல்லாருமே நடத்த முடியாது சார். டெக்ஸ்டைல் சம்பந்தப்பட்டதான் நடத்த முடியும். அதனால அவர் மேல நம்பிக்கை இருக்குது. அரசு கிட்ட அணுகி நீங்க சொல்லிருக்கீங்களா இந்த மாதிரி? ஆமா சார், கவர்னரை பார்த்திருக்கல. நான் வந்து தேர்வு செய்யப்பட்ட அரசாங்கத்தை தேர்வு செய்யப்பட்ட முதல்ல தேர்வு செட்ட அரசாங்கம் தான் இந்த மில்ல முடிச்சு. இல்ல அவங்க தானே ஆட்சியாளர்கள். அவங்க ஆட்சியாளர் இருந்தாலும் இல்லையா அதை பத்தி பேசுறதுக்கு எங்களுக்கு டைமே கொடுக்க போறது இல்லையா, டைமும் கொடுக்கல. அதை பத்தி பேச வேணாம். அதை பத்தி தொழிலாளருடைய நிலுவைத் தொகை பத்தி கேட்டாலே எனக்கு தெரியாது உனக்கு தெரியாதுன்ற இந்த மந்திரி கிட்ட நம்ம எப்படி அணுக முடியும்? நம்ம வேற இப்ப உங்களுக்கே ஒருத்தர் வேற வழியில அணுகுவீங்க, அந்த வழியில அணுகுறோம், அவ்வளவுதான். என்ன கேள்வினாக்கா, பஞ்சாலையை வந்து திறக்கணும்னு சொல்லிதான் நீங்க பஞ்சாலை மூடத்துல இருந்து தொழிலாளர்கள் சம்பந்தமா நாங்களும் போராட்டம். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். ஆமா, தனிப்பட்ட நபர் வந்து சொல்றதை வந்து நீங்க எல்லாமே அவர் நம்பிக்கை ஊட்டி அரசாங்கத்தை மீறியே இல்ல ஓபன் நீ சொல்ற மாதிரியே வந்து ஓபன் கணக்கு வச்சு அதெல்லாம் பண்ண முடியுமா? சாத்தியக்கூறு இருக்கா? சாத்தியக்கூறு இருக்கிற தோட்டு தான் இந்த பிரஸ் மீட்டை நாங்களும் கொடுக்குறோம். அந்த சாத்தியக்கூறு அரசியலுக்கு வருவதற்காக அவர் இப்படி சொல்றாரா, உள்ளார்ந்து சொல்றாரா? ஒரு விஷயம் ஒரு விஷயம் இருங்க. அவர் அரசியலுக்கு வராருன்றது எங்களுக்கு இது கிடையாது. இந்த மில்ல திறக்கிறேன்றாரு, அது மட்டும் அதை சொல்ற யாரு? நாங்க இந்த மில்லின் மட்டும் அக்கறையா இருக்கிறோம். எங்களுக்கு தர வேண்டிய பணம் கொடுக்காம இருக்குது. இதுக்கான அக்கறை எடுத்தவர்கிட்ட தான் நாங்க அணுக முடியும். இதுக்கான அணுகிற மாதிரி யாரு ஆளுகிறா அந்த மாதிரி சொல்லுங்க. நீங்க பத்தி எத்தனை சந்திச்சிருப்பேன். நாங்க அவரை அணுகுறோம். ஆட்சியாளர் நம்பிக்கை வந்துட்டீங்களா? ஆமா, நம்பிக்கை இருந்தோடனே சாத்திட்டு பணம் கொடுக்காம இருக்குது. 5 வருஷம் ஆகி போச்சு. இரவுல சாத்தினீங்க, 6 வருஷம் ஆக போகுது. இது வரைக்கும் எங்களுக்கு நிலவரத்தை கொடுக்காம அரசாங்கம் ஈட்டடிக்குது. இந்த பணத்தை வாங்காம பல பேர் இறந்து போயிட்டாங்களே. நீங்க ஆட்சியாளர் நம்மளன்னு வார்த்தை சொன்னீங்கல்ல, இதுக்கு முன்னாடி இந்த ஐயா நாராயணசாமி அவரு தேர்தல் வாக்குறுதி எல்லாம் கொடுத்திருந்தாருன்னா ஏப்டி பஞ்சாலை திறந்து பொருளாதாரத்தை இயக்குவதுன்னு கொடுக்குறவரு தேர்தல் வாக்குறுதியில என்ஆர் காங்கிரஸால் மூடப்பட்ட ஏப்டி பஞ்சாலை திறந்து பொருளாதாரத்தை இயக்குவது சொன்னாரு. அவரு 5 வருஷம் விட்டு போயிட்டாரு. அப்ப எப்படி ஆட்சியாளர் நாங்க நம்புறாங்க? சொல்லுங்க. நீங்க கேட்டு